ஆக்சிஜன் இல்லாத விண்வெளியில சூரியன் எப்படி எரியுது? சூரியன் நம்ம பூமியில இருக்கும் தீ மாதிரி எரியல. பூமியில தீ எரிய ஆக்சிஜன் தேவை. ஆனா சூரியனுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. சூரியனுக்குள் இருக்கும் ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றா சேர்ந்து ஹீலியமா மாறும். இந்த செயல்முறையை தான் நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்லுவாங்க. இதனால மிக அதிகமான ஒளியும் வெப்பமும் உருவாகுது. அதனால தான் சூரியன் பிரகாசமா தெரியுது. சூரியன் ரொம்பவே பெருசு. அதன் நடுப்பகுதி கோர் ரொம்பவே சூடா இருக்கும். அங்கிருக்க வெப்பநிலை சுமார் 1.5 கோடி டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். அதோட அங்க மிக அதிகமான அழுத்தமும் இருக்கும். இந்த அதிக வெப்பமும் அழுத்தமும் தான் சூரியனோட சக்தி உருவாக காரணம். சூரியனுக்குள் இருக்கும் மிக அதிக வெப்பமும் அழுத்தமும் காரணமா ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றோட ஒன்று மோதி சேருது. அப்படி சேரும்போது ஹீலியம் அப்படின்ற புதிய அணு உருவாகுது. இந்த செயலின் போது சிறிதளவு பொருள், அதாவது மாஸ், மிகப்பெரிய அளவிலான ஆற்றலாக, அதாவது எனர்ஜியா மாறுது. அதுதான் சூரியன் ஒளியும் வெப்பமும் தர காரணம். ஐன்ஸ்டீன் சொன்ன ஃபேமஸ் ஃபார்முலா E=mc². இதன் அர்த்தம் மிக சிறிய அளவு பொருள் கூட மிகப்பெரிய அளவு ஆற்றலாக மாற முடியும் என்பதாகும். சூரியன்ல ஹைட்ரஜன் அணுக்கள் சேரும்போது இப்படிதான் ஆற்றல் உருவாகுது. அந்த ஆற்றல் தான் ஒளி, வெப்பம் மற்றும் கதிர்வீச்சா வெளியில வருது. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் செயல்முறை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதுனால சூரியன் இன்னும் பல பில்லியன் ஆண்டுகள் ஒளி மற்றும் வெப்பம் கொடுத்து கொண்டே இருக்கும். தற்போது சூரியனோட வயது சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகள். விஞ்ஞானிகள் கணிப்புப்படி இன்னும் சுமார் 5 பில்லியன் ஆண்டுகள் வரை இது இப்படியே ஒளிரும்.